ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கவிஸ் டெய்லி சன்ரைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் லேட்டாக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹெவி ஒர்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பொங்கல்னாலே எல்லாருக்கும் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயே நாங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் எடுத்து பண்ணுற வேலை தான். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. இந்த வீடியோ என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, நான் பொங்கலுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் நடந்தது. பொங்கலுக்கு என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருந்தேன். இந்த இஞ்சி மஞ்சள் பானையில் எதுக்கு கட்டுறாங்கன்னே தெரியல. அதை யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம பாட்டி தாத்தாலாம் இருந்தால் கேட்டிருக்கலாம். அவங்கெல்லாம் இல்லை. அதனால் நம்மளால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அத்தையே கேட்டேன். அது என்னம்மா சாஸ்திரம், நமக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போகி அன்றைக்கி நைட்டே நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் பச்சரிசியை அரைச்சிட்டு அதில் கோலம் போடுவாங்கள்ல, அந்த கோலம் தான் போட ஆரம்பித்தேன். இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சாஸ்திரமாகவே வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, நான் நினைக்கிறேன் இந்த எறும்புங்க, சின்ன சின்ன உயிரினங்க அதை சாப்பிட்டுட்டு அதுங்க உணவு கிடைக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் வழக்கம் வச்சுருந்தாங்க போல இருக்குது. அதான் நான் நினைக்கிறேன். அதேமாரி எங்கள் கோயிலில் எங்கள் சாரங்கபாணி சுவாமி கோயிலில் தேர் அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு தேர். அதனால் தங்க குதிரையில் சாரங்கபாணி சுவாமி சுவாமியை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்குனாங்க. ஆனால் அதை ஒரு பக்தியாக செய்கிறாங்க. எவ்வளோ பக்தியோடு தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த சுவாமியை கொண்டு போய் தேரில் இன்றைக்கி வச்சுருவாங்க. அடுத்த நாள் தேரில் வருவார் சாரங்கபாணி சுவாமி. அதே மாதிரி எனக்கு நான் கோலம் போடுற இதுன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆசையாக கோலம் போட்டேன். பசங்களுக்கையும் கோலம் போடுறதுக்கு எப்போதுமே நான் என்கரேஜ் பண்ணுவேன். அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் பசங்க தான் அன்றைக்கி நான் கோலம் போட்டேன், பசங்க கலர் அடித்தாங்க. அந்த ஹெல்ப்பெல்லாம் பசங்க பண்ணுவாங்க. சூப்பராக கலர் அடிச்சிருந்தாங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜாக போய்டும்ல பிள்ளைங்களுக்கு. ஆசையாக நான் காமிப்பேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பேன். அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அதேமாரி சுவாமி ரூமை ரெடி பண்ணேன். பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வாசலில் கோலம் படியிலெல்லாமும் போடுவேன். முன்னாடியெல்லாம் ஃபுல் படியும் 3 ஃப்ளோருக்கும் போடுவோம். இப்போல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா உடம்பு ஒத்து வராது. அதனால் கம்மி பண்ணிக்கிட்டேன். இதுதான் நான் போட்ட கோலம்லாம். பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பொங்கல் திருநாள் அன்னைக்கு காலையில் தேர். மக்களெல்லாம் பக்தி பரவசத்தோடு தேரோட வடத்தை இழுத்தாங்க. இழுத்து கொண்டு போய் நிலையில் நிறுத்துறதுக்கு இழுத்துட்டு போனாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பின்னாடி ஜேசிபி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும். மக்கள் இழுத்தா தான் அந்த தேர் நகரும். அந்த மாதிரி சாரங்கபாணியோட அருள் அது பெரிய விஷயம். அவ்வளோ அழகாக இருந்தது. சுவாமியும் அழகாக இருந்தேன். ஆனால் இங்கேருந்து தெரியல. உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறதுக்கு எங்களுக்கு அது முடியல. அதுக்கப்புறம் பொங்கல் செய்ய அடுப்பு வைக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி படைக்கணும்ல, அதுக்கு பசுஞ்சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி சாமிக்கு தீபாரதனை காமிச்சிட்டு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பு நாங்கள் கேஸ் அடுப்பு தான் வைப்போம். கேஸ் ஸ்டவ்வில் தான் பொங்கல் வைக்கிறது. மாடியில் வைக்கலான்னு பார்த்தா அது முடியாது. மாடியிலையும் செய்ய முடியாது, காற்று பலமாக அடிக்கும். அதனால் அதுவும் சரி வராது. அதனால் நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் தான் ஹாலில் வச்சு அதில் பொங்கல் பொங்குவோம்.
அதுதான் சேஃபும் கூட. அதுக்கப்புறம் பாலெல்லாம் ஊற்றணும். பொங்கப்பானை வச்சுட்டு பால் ஊற்றி இந்த மாதிரி அரிசியை களைஞ்ச தண்ணியை தான் எங்கள் அத்தை ஊற்ற சொல்லுவாங்க. ஊற்றி அதுக்கப்புறம் அந்த இதில் துரும்பு 2 போட சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த துரும்பை பிச்சு அதில் போட்டேன். இப்போ பொங்குறதுக்காட்டியும் நெய் அதில் முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டேன் சர்க்கரை பொங்கலுக்காக. நாங்கள் 2 பொங்கல் வைப்போம். ஒன்று வெண்பொங்கல், இன்னொன்று சர்க்கரை பொங்கல். அதுக்கு சாம்பார் வைப்போம். அது இந்த கிராமங்களில் செய்கிற எல்லா காய்கறிகளையும் போட்டு செய்கிற ஒரு சாம்பார். அந்த சாம்பார்னு நான் சொல்கிறேன், அது என்ன குழம்புன்னு எனக்கு தெரியல. பல காய்கறிகள் போட்டு செய்கிறது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதுக்கான மசாலா தான் இப்போ வறுத்தது. அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கிடுச்சு. அதையும் உங்கள்கிட்ட காட்ட முடியல என்னால். பொங்கல் பொங்கின பிறகு எல்லோரும் பொங்கல்னு கத்திட்டு இது சர்க்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்குனுச்சு. அதுக்கு அரிசி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பொங்கல் பொங்குகிற திசையை வச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. இந்த பக்கம் பொங்குனா நல்லது, அந்த பக்கம் பொங்குனா நல்லதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட்டு எல்லாமே நல்லதுக்கு தானே செய்கிறோம். அதில் என்ன நல்லது கெட்டது? சில பேர் வீட்டில் ஒரு பொங்கல் தான் வைப்பாங்க. சில பேர் வீட்டில் 2 பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இருக்குங்க பொங்கல் செய்கிறதெல்லாம். வழக்கம் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும். அந்த மாதிரி தான் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் என்னாலேயும் உங்களை பற்றி எல்லாமும் தெரிஞ்சிக்க முடியும். வெண்பொங்கல் ரெடி ஆனோடனே இறக்கி சாமிக்கிட்ட வச்சுட்டு அடுத்ததாக சாம்பார் செய்ய, நான் சாம்பார்னு சொல்கிறேன், அது என்ன குழம்புன்னு எனக்கு தெரியல. அந்த குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு கொஞ்சம் பருப்பு போட்டுக்கிட்டேன். அதுலேயே அந்த கொஞ்சம் அந்த பொங்கல்லேருந்து எடுத்த தண்ணி, அந்த பால் இதெல்லாம் கலந்து இருக்கும்ல, அந்த பொங்கல்லேருந்து எடுத்த தண்ணியையும் ஊற்றினோம். அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும்னு எங்கள் அத்தை சொல்லுவாங்க. அதில் மொச்சக்கொட்டையும் சேர்த்துக்கிட்டேன். மொச்சக்கொட்டையும் சேர்த்து வேக விட்டுட்டு மஞ்சள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பருப்பை வேக விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ரெடி ஆனோடனே முந்திரி பருப்பு நெய் விட்டு சாமிக்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். பருப்பு ரெடியான பிறகு பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கிட்டு அரிஞ்சு வச்ச அத்தனை காய்கறிங்க நிறையா, பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைங்க, சக்கரவள்ளி கிழங்கு, எல்லாமே எல்லா காய்கறிகள் என்னென்ன கிடைக்குதோ இந்த சீசனில் அது எல்லாமே அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வெந்த பிறகு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், 2 ஸ்பூனுன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மெயினாக அரைச்சி வச்ச அந்த பொடி, மல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச பொடி, அதை சேர்த்துக்கணும். அதை சேர்த்தா தான் இந்த குழம்புக்கான ருசியும் மணமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக புளி ஊற்றணும். சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், கிராமத்தில் தாளிக்க மாட்டாங்களாம். அது எந்தனாலன்னு எனக்கு தெரியல. பட் எங்கள் வீட்டில் தாளிப்போம்.
எங்கள் வீட்டு வழக்கம் என்னென்னா தாளிக்கிற வழக்கம் உண்டு. குழம்ப தாளிக்காமலே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதேமாரி தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பில்லை, பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி அதில் குழம்புல சேர்த்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். ரொம்ப வீடியோவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில பேருக்கு வந்து டீட்டெயிலாக காமிச்சா தான் தெரியும், நம்ம சொல்கிறதுல தெரியாது. பிகினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் ஒரு விஷயமும் நம்ம டீட்டெயிலாக காமிச்சா தான் தெரியும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோஸ் போடுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கணும். ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். அரைச்சி ஊற்றுனா அதுவும் ஒரு டேஸ்ட்டு. இதெல்லாம் போட்டால் தான் இந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதை வந்து இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் தோசைன்னு தோசையை தான் கேட்பாங்க எல்லோரும். அதேமாரி குழைவான சாதத்து அதான் அந்த வெண்பொங்கல் செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொங்கல் ஸ்பெஷலே இது தாங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சில பேருக்கு வீட்டிலலாம் செய்வாங்க. அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் சொல்லலை, தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தான் நான் இதை சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ நான் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் 5 இலை வச்சு படைப்பாங்க. எதனாலன்னா அதுவும் எனக்கு காரணம் தெரியாது. ஏன்னா நம்மெல்லாம் டவுனில் இருந்துட்டு கிராமங்களில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ பெரியவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோன்னு செஞ்சுக்கிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கான அர்த்தம் ஒன்று என்னென்னமோ அர்த்தங்கள் இருக்குங்க. அதை வந்து யாருமே நமக்கு சொல்லி தரதில்லை. எனக்கு வந்து இதெல்லாம் செய்யும் போதெல்லாம் இவ்வளோ கேள்வி எழும்புது. எதனால் இப்படி போடுறோம்? 5 இலை, 6 இலை, சில பேர் வந்து 12 இலை போடுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கான வழக்கம் போல் இருக்குது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். அதேமாரி சூரிய பகவானுக்கும் நாங்கள் படைச்சிட்டோம் மாடிக்கு எடுத்துகிட்டு போய். இதுதான் எங்களோட வழக்கம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈவினிங் போல் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் கோயிலுக்கு போயிட்டோம். திரௌபதி அம்மன் கோயிலுக்கு. அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதை என்னால் காட்ட முடியல. ரொம்ப திவ்யமான தரிசனம். அதேமாரி எனக்கு வந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடினோம், போனோம், நல்லா இருந்ததா, பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.